அது சொன்ன மாதிரியே வானத்திலிருந்து உருண்டு ஒரு பாலாக உருண்டு உருண்டு வருது. அப்படி உருண்டு வரும்போது டீனாவும் மீனாவும் ஓடி போகிறாங்க. அப்போது அந்த மீனா வந்துட்டு காலில் கல் தடுக்கி கீழே விழுந்துடுறா. அதனால் டீனா தான் அந்த பாலை எடுக்கிறான். அந்த பாலை எடுத்தோடனே அவளுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வருது. மீனாக்கு யாரா இது அடையாளம் தெரியாத மாதிரி அவள் மாறுறா. என்னாச்சுன்னா அவள் வந்துட்டு அந்த வானவில் கலர்லேயே வந்துட்டு அவளோட முடியெல்லாம் மாறிடுச்சு. அவள் வேற ஒரு ஆளாக மாறிட்டா. அந்த வானவிலோட ஹெல்ப்பால் அவள் வந்துட்டு அந்த போட்டியில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டா. இவளை பார்த்து அந்த ஊரே வியந்து போகிறாங்க. யாரோ இந்த பொண்ணு புதுசாக இருக்கே, இந்த பொண்ணு எந்த ஊருக்கார பொண்ணாக இருக்கும், எப்படியோ இந்த பொண்ணு ஜெயிச்சிருச்சு, பரவாயில்லையே, நம்ம கூட அந்த பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பரிசு தரோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பரிசு வந்துட்டு டீனாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அறிவிக்கிறாங்க. அறிவித்து டீனாக்கு பெரிய பாராட்டை கொடுக்குறாங்க. டீனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ வந்துட்டு அந்த பரிசை அவள் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறா. அடுத்த நாள் வந்துட்டு 2 பேரும் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க டீனாவும் மீனாவும். அப்போ வந்துட்டு டீனா தனியாக உட்காந்துட்ருக்கா. அப்போ மீனா வந்து ஓடி வந்து அவகிட்ட பேசுகிறா. நீ வந்து வின் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, இன்னும் எனக்கு வந்து நீ வின் பண்ணலேன்னு எனக்கு ஒரே வருத்தமாக இருந்தது மீனா அப்படின்னு டீனா வந்து மீனா கிட்ட சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் யார் ஜெயிச்சா என்ன, நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னுமே க்ளோஸ் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது.